சமகால விந்தை செய்திகள். பாகம் 54. $768 பிரித்தானிய பவுண்ட்கள் செலவில் கப் கேக்கினால் தயாரிக்கப்பட்ட ஆடை. கப் கேக் சுவைப்பதற்கு மட்டுமல்ல, அவற்றினால் ஆடம்பரமான ஆடையையும் வடிவமைக்கலாம் என பிரித்தானிய பெண்ணொருவர் செய்து காட்டியுள்ளார். பிரித்தானியாவில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற தேசிய கப் கேக் வார ஃபேஷன் நிகழ்வில் கப் கேக்கினால் தயாரிக்கப்பட்ட பிரத்யேகமான ஆடை ஒன்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த சுவையான ஆடையை ஜெனிஸ் மோரிசன் என்ற பெண்ணொருவரே உருவாக்கியுள்ளார். இதற்காக ஊதா, பிங்க் மற்றும் சிவப்பு நிறத்திலான 300 கப் கேக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பகுதியளவில் தங்க இலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஜெனிஸ் இந்த உடையுடன் சேர்த்து அதற்கு பொருத்தமான வகையில் 230 ரோஜாக்களை பயன்படுத்தி ஒரு பை ஒன்றினையும் வடிவமைத்துள்ளார். இவ்வாடையினை வடிவமைப்பதற்கு 768 பிரித்தானிய பவுண்ட்கள் செலவிடப்பட்டுள்ளது. இதுவே உலகின் தயாரிக்கப்பட்ட அதிக பெறுமதியான கப் கேக் ஆடையாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகா, இந்த அழகான கப் கேக்கை எறும்பு மொய்க்காமல் இருந்தால் சரிதான். ஆமாம், அந்த பெண்ணுக்கு தான் எவ்வளவு வித்தியாசமான ரசனை. உணவுக்காக டின்களில் அடைக்கப்பட்ட பூச்சிகள். பூச்சிகள், வண்டுகள், தேள்கள் போன்றவற்றை பார்த்தால் பலருக்கு அச்சமும் அருவருப்பும் ஏற்படும். ஆனால் அவற்றை பல நாடுகளின் மக்கள் உணவாக உட்கொள்வதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உணவுக்காக பதப்படுத்தப்பட்ட தேள்கள், பூச்சிகள், வண்டுகளை டின்களில் அடைத்து விற்பனை செய்யும் நடவடிக்கையையும் பல நிறுவனங்கள் ஆரம்பித்துள்ளன. திங்கிக் எனும் நிறுவனத்தின் பேச்சாளரான ஸ்டீவன் சிமர்மேன் இது குறித்து கூறுகையில், பல நாடுகளின் மக்கள் உணவுக்காக பூச்சிகளையும் வண்டுகளையும் உட்கொள்கின்றனர். இவை புரதச்சத்து மிக்கவை. டின்களில் அடைக்கப்பட்ட இந்த உணவுகள் செயற்கையான நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ பயன்படுத்தப்படாதவை. இவை தாய்லாந்தில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் சோதிக்கப்பட்டவை என தெரிவித்துள்ளார். அடடா, இது வேறையா? எப்படி இதையெல்லாம் இவர்கள் உண்கிறார்கள் என்று என்னால் கேட்க முடியவில்லை. இதன் சுவை உச்சி குளிர வைப்பதால் பூச்சி புழுக்களுக்கும் மவுசுதான். 305 கிலோ எடையை குறைத்த பிரித்தானியாவின் முன்னாள் குண்டான நபருக்கு ஃபேஸ்புக்கில் காதலி கிடைத்தார். உடல் நிறையில் 305 கிலோகிராம் எடையை குறைத்துள்ள நிலையில் தனக்கு ஃபேஸ்புக்கினூடாக காதலி கிடைத்துள்ளதாக பிரித்தானியாவின் முன்னாள் குண்டான நபர் போல் மேசன் தெரிவித்துள்ளார். 52 வயதான போல் மேசன் அதிக பருமனால் அவதிப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் தனது உடலிலிருந்து சுமார் 305 கிலோகிராம் சதையை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினார். இந்நிலையில் மேசன் பற்றிய ஆவணப்படம் ஒன்றினை பார்த்த 44 வயதான ரெபெக்கா மவுண்டைன் என்ற அமெரிக்க பெண்ணொருவர் ஃபேஸ்புக்கினூடாக இவரை தொடர்பு கொண்டு காதல் வயப்பட்டுள்ளார். புதிதாய் மலர்ந்துள்ள தனது காதல் குறித்து மேசன் கூறுகையில், எனது ஆவணப்படம் ஒன்றினை பார்த்த பின்னர் ரெபெக்கா எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பினார். பின்னர் நாங்கள் நண்பர்களாக அறிமுகமானோம். தொடர்ந்து ஸ்கைப் மூலம் தொடர்பினை ஏற்படுத்தினோம். அவர் யாரென்றே எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை விடயங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். சுமார் 4.5 மணி நேரம் உரையாடினோம். 2வது தடவை ஸ்கைப்பில் உரையாடும் போதே எங்களது காதலை இருவரும் உணர்ந்து கொண்டோம் என தெரிவித்துள்ளார். மெலிவான உடல்வாகு கொண்ட ரெபெக்கா மேசனை விரைவில் சந்திக்கவுள்ள தகவலையும் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் மேசன். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் என்று சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. என்ன அதிசயம்! இவ்வளவு எடையை குறைக்க முடியுமா? என்னமா இருந்து இப்படி ஆயிட்டார் இவர். மறுபிறப்பு எடுத்தாற்போல் மறுவாழ்வு அவருக்கு கிடைத்திருக்கிறது. வாழ்த்துவோம். சீன இளைஞருக்கு நெற்றியில் வளரும் 2வது மூக்கு. சீனாவை சேர்ந்த இளைஞர் ஒருவரின் நெற்றியில் 2வது மூக்கு ஒன்று நெற்றியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஷியோ வாலியன் என்ற 22 வயதான சீன இளைஞரின் நெற்றியிலேயே இவ்வாறு மூக்கு வளர்கின்றது. இவர் கடந்த வருடம் கார் விபத்தொன்றில் சிக்கியுள்ளார். இதன்போது ஷியோ வாலியின் மூக்கு பாதிப்புக்குள்ளாகியது. அதன்பின் மூக்கின் கசி இலையம் அரிப்புக்குள்ளாகி அதில் நோய் தொற்று ஏற்பட்டது. இதனால் வைத்தியர்களால் அறுவை சிகிச்சை மூலம் மூக்கினை குணப்படுத்த முடியாமல் போனது. எனவே மூக்கு மாற்று அறுவை சிகிச்சை ஒன்று மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளது.
உள்ளது. இந்நிலையில் பாதிப்படைந்து மூக்கிற்கு பதிலாக புதிய மூக்கினை வளர்க்க வைத்தியர்கள் தீர்மானித்துள்ளனர். அவ்விளைஞனின் விழா எலும்பிலுள்ள இழையங்கள் மூலம் நெற்றியில் செயற்கையாக வளர்க்கப்பட்ட மூக்கே தற்போது இரண்டாவது மூக்காக வளர்ந்துள்ளது. எனவே விரைவில் மூக்குமாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த மூக்கு முறையாக இயங்குமா என்பதற்கு உத்தரவாதமில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அடடா, மூக்கை கூட இந்த விஞ்ஞானம் விடவில்லை. தோட்டத்தில் பயிர் வளர்ப்பது போல் வளர்த்து விட்டார்கள் மூக்கு ஒன்றையும். இது வெற்றியளிக்குமா, சரியாக இயங்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தான் உருவாக்கிய குளோனிங் மாடு தாக்கியதால் தென்கொரிய விஞ்ஞானி படுகாயம். தென்கொரியாவில் அண்மையில் நடந்த சம்பவம் ஒன்று வளர்த்த கடா மட்டுமல்ல, குளோனிங்கில் உருவான கடாவும் மார்பில் பாயக்கூடும் என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. பாக் சே பில் 54 வயது. அவருக்கு தென்கொரியாவின் பிரபல்யமான முளையவியலும் விஞ்ஞானியும் பேராசிரியரும் ஆவார். இவர் 4 வருடங்களுக்கு முன்னர் குளோனிங் முறையில் மாடு ஒன்றை உருவாக்கினார். அண்மையில் இவர் அந்த மாடு குறித்த வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். இதன்போது அந்த மாடு திடீரென பேராசிரியரை தாக்க ஆரம்பித்துள்ளது. சுமார் 15 நிமிடங்கள் வரையில் மாட்டின் தாக்குதலுக்கு இலக்கான பாக்கின் விலா எலும்புகள் 5 முறிவடைந்துள்ளதுடன் முள்ளந்தண்டும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. தாக்குதல் சம்பவத்தின் போது பாக் விசேடமான ஆடையொன்றையும் நீண்ட காலணியையும் அணிந்து கொண்டிருந்துள்ளார். இதனால் சுமார் 770 கிலோகிராம் நிறையுடைய இந்த மாட்டின் தாக்குதலிலிருந்து அவரால் இலகுவில் தப்பித்துச் செல்ல முடியவில்லை என இவர் கடமையாற்றும் தென்கொரியாவின் ஜெஜு தேசிய பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்குள்ளான பேராசிரியர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் குணமடைவதற்கு குறைந்தது 8 வாரங்கள் ஆகும் என தெரிவிக்கப்படுகின்றது. இறந்த ஒரு மாட்டிலிருந்து பெறப்பட்ட கலங்களிலிருந்தே இந்த மாட்டை இவர் உருவாக்கினார். நோய்களை குணப்படுத்தும் நோக்கில் விஞ்ஞானிகள் பலர் முயற்சிக்கும் மனித முளையவியல் துறையிலும் பேராசிரியர் சே பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர் கொடுத்தவரையே உருக்குலைய வைத்து விட்டதா குளோனிங் மாடு? வளர்த்த கடா மட்டுமல்ல, குளோனிங்கில் உருவான கடாவும் மார்பில் முட்டும் என்பதை நிரூபித்து விட்டது. ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மி யாருடையது? நீடிக்கும் மர்மம். ஜெர்மனியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மி 2000 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்பட்ட நிலையில் அதன் தலை மட்டும் உண்மையானது என்றும் உடல் பகுதி வெறும் பிளாஸ்டிக் என்றும் சோதனையில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் ஜெர்மனியில் 10 வயது சிறுவன் ஒருவன் வட ஆப்பிரிக்க மம்மியின் உடலை தனது குடியிருப்பில் கண்டுபிடித்ததாக ஒரு செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜெர்மனியில் லோவர் செக்சோனிக் குடியிருப்பில் உள்ள தனது வீட்டின் மாடியறையில் இருந்த கனமான ஒரு மரப்பெட்டியின் உள்ளே இருந்த இந்த மம்மியை கண்டுபிடித்தான் அந்த சிறுவன். இந்த மம்மியின் உடல் இருந்த மரப்பெட்டியானது எகிப்தில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை செய்தவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த மம்மி குறித்து நடத்தப்பட்ட சோதனையில் இதன் உடலானது வெறும் பிளாஸ்டிக் என்றும் ஆனால் இதன் தலைப்பகுதியானது உண்மையானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மண்டை பகுதியானது மருத்துவ மாணவர்களின் சோதனைக்கு உதவும் என்பதால் அது மட்டும் மருத்துவ ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மம்மியானது சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த உடல் என்பது உறுதியாகியுள்ளது. ஆனால் மாடி அறையில் ஒரு மரப்பெட்டிக்குள் இருந்த இது எவ்வாறு இத்தனை காலம் யாரும் பார்க்கப்படாமல் இருந்தது என்பது மர்மமாக உள்ளது. மேலும் அந்த மண்டையோடு யாருடையது, அதை யார் பாதுகாத்தார்கள் என்பதன் மர்மம் நீடிக்கிறது. 2000 ஆண்டு வரை யார்தான் இப்படி மண்டையை மட்டும் பாதுகாத்து வைப்பார்கள்? புரியாத இந்த மர்மம் புரியும் போது நாமும் தெரிந்து கொள்வோம். கோமாவில் இருந்த பெண் திருமணமான அன்றே மரணம். சீனாவில் உள்ள குவாங்டன் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் ஹீ ஜிங்ஜிங். அவருக்கு வயது 28. இவரும் இதே பகுதியைச் சேர்ந்த லூலாய் என்ற வாலிபரும் காதலித்து வந்தனர். அவர்களுக்கு 2011ஆம் ஆண்டு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. இதையடுத்து திருமணத்தை விமர்சையாக நடத்துவதற்காக இருவரும் பணம் திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதற்காக ஹீ ஜிங்ஜிங் அலுவலகத்தில் அதிக நேரம் உழைத்து வந்தார். இதில் சோர்வு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். அதன் பிறகு எழுந்திருக்கவே இல்லை. நீண்ட கோமா நிலைக்கு சென்று விட்டார். உயிர்காக்கும் உதவி கருவியுடன் அவருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளித்து வந்தனர். இவரது உடல்நிலை மோசமாகி வந்தது. அவர் இனி பிழைக்க முடியாது என்று வைத்தியர்கள் கூறினர்.
இந்த நிலையில் லூலாய் தனது காதலியை திட்டமிட்டபடி திருமணம் செய்ய முடிவு செய்தார். ஹீ ஜின்ஜிங்குக்கு 28வது பிறந்த நாள் வந்தது. எனவே அந்த நாளில் திருமணம் செய்ய முடிவு செய்தார். அன்று அவருக்கு பிறந்த நாள் கேக் வெட்டி லூலாய் காதலியை திருமணம் செய்தார். சிறிது நேரத்தில் அவரது உயிர்காக்கும் கருவிகள் அகற்றப்பட்டன. ஆனால் ஹீ ஜின்ஜிங் உயிரிழந்தார். திருமணமும் அதைத் தொடர்ந்து மரணமும் நடந்தது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இது பற்றி லூலாய் கூறும்போது, எனது மனைவி எப்போதும் என் இதயத்தில் குடியிருக்கிறார், அவர் சாகவில்லை என்று கூறினார். வாழ்வதற்கு ஆசை, ஆனாலும் பணத்தை வைத்துத்தான் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று இருந்தவர்கள் அதிக உழைப்பு நிரந்தர ஓய்வை பெற்று கொடுத்துவிட்டது. எதுவும் இயங்குவதற்கு அளவு இருக்கிறது. எல்லை மீறி போகும்போதுதான் அதன் இயக்கம் தன்னை நிறுத்திக் கொள்கிறது. சேராமல் சோகத்தில் முடிந்தது இவர்கள் வாழ்வோ, எமக்கும் சோகமே. ஒரே செடியில் தக்காளி, உருளைக்கிழங்கு, பிரிட்டன் நிறுவனம் சாதனை. ஒரே செடியில் தக்காளியும் உருளைக்கிழங்கும் விளையும் நவீன முறையை கண்டுபிடித்து பிரிட்டனை சேர்ந்த நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. பிரிட்டனை சேர்ந்த தாம்சன் அண்ட் மோர்கன் என்ற நிறுவனம் விவசாயத்தில் புதுமைகளை புகுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஒரே செடியில் இருவேறு காய்களை விளைவிக்கும் நவீன உத்தியை இந்நிறுவனம் கையாண்டு அதில் வெற்றியும் பெற்றுள்ளது. அதன்படி உருளைக்கிழங்கையும் தக்காளியையும் ஒரே செடியில் விளைவித்து அறுவடையும் செய்துள்ளது. இது குறித்து அந்நிறுவன தலைவர் பால் ஹான்சட் கூறுகையில், இரு வெவ்வேறு காய்கறிகளை ஒரே செடியில் விளைவிப்பது மிகவும் கடினமான காரியம். மரபியல் மாற்றங்களை செய்து இதற்கு முன் இது போன்ற செயல்களில் விஞ்ஞானிகள் வெற்றி கண்டுள்ளனர். எனினும் அவ்வகையான மாற்றங்கள் செய்யாமல் இயற்கையான முறையில் இரு செடிகளை இணைத்து அவற்றில் விளையும் காய்கறிகளை ஒரே செடியில் முதல் முறையாக விளைவித்துள்ளோம். இரு தாவரங்களின் திசுக்களையும் பிரித்து ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பின் இரண்டும் ஒன்றாக ஒரே தொட்டியில் வளர்க்கப்பட்டன. இதன் பின் சரியான நேரத்தில் தக்காளிகள் காய்க்க துவங்கின. வேறு பகுதியில் உருளைக்கிழங்கும் முளைத்திருந்தது. சோதனை முறையில் மட்டுமன்றி வியாபார ரீதியாகவும் இந்த முறை வெற்றி பெற்றுள்ளது. இதில் விளையும் காய்கறிகள் மிகுந்த சுவையுடன் இருப்பதால் மக்கள் விரும்பி வாங்கிச் செல்வதாக தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் கண்டறியப்பட்ட இந்த முறையை தற்போது நியூசிலாந்து நாட்டு விவசாயிகளும் பின்பற்றத் தொடங்கியுள்ளனர். அடடா, ஒரே செடியில் இரு காய்கள். ஆச்சரியம் கொடுக்கிறதா? ஆனாலும் இது நிஜம். இனி எல்லாம் 2 in 1. நல்லதா போச்சு, சாடியில் வைத்தே வளர்த்து விடலாம். உலகின் மிகப்பெரிய உல்லாச கப்பலின் நிர்மாணம் ஆரம்பம். உலகின் மிகப்பெரிய பயணிகள் கப்பலை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகள் பிரான்சில் ஆரம்பமாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 362 மீட்டர் நீளம் கொண்ட இக்கப்பல் 28 தளங்களை கொண்டிருக்கும். அமெரிக்க உல்லாச பயணிகள் கப்பல் நிறுவனமான ராயல் கரீபியன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்காக பிரான்சை தளமாக கொண்ட STX பிரான்ஸ் எனும் நிறுவனம் இக்கப்பலை நிர்மாணிக்கிறது. இக்கப்பலுக்கான முதலாவது இரும்பை வெட்டும் சம்பிரதாய வைபவம் அண்மையில் நடைபெற்றது. தற்போது உலகின் மிகப்பெரிய கப்பல்களாக ராயல் கரீபியன் நிறுவனத்தின் ஆசிஸ் ஆஃப் த சீஸ் மற்றும் அலோவா ஆஃப் த சீஸ் ஆகியன விளங்குகின்றன. இவை 2009-2010 ஆண்டுகளில் வெள்ளோட்டம் விடப்பட்ட இக்கப்பல்களையும் STX பிரான்ஸ் நிறுவனமே நிர்மாணித்தமை குறிப்பிடத்தக்கது. இக்கப்பல்கள் 360 மீட்டர் நீளமானவை. புதிதாக நிர்மாணிக்கப்படும் கப்பல் 362.15 மீட்டர் நீளமானது. 63,060 பயணிகள் இதில் பயணம் செய்ய முடியும். தற்போது உலகின் மிகப்பெரிய கப்பலில் பயணம் செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கையை விட இதில் 42 பேர் அதிகமாக பயணம் செய்யலாம். உலகின் மிகப்பெரிய கப்பல் நிர்மாணத்திற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் பிரான்சில் உள்ளவர்கள் பயணம் செய்யலாமே. இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.